இந்த வாழ்க்கையை ரொம்ப அழகாக யார் வாழ்கிறான் தெரியுமா? ரொம்ப ரசித்து வாழ்கிறவன். நேரத்தை ரசிப்பான், காசை ரசிப்பான், அதே மாதிரி அவன் தொழிலை ரசிப்பான், அவனுடைய பரம்பரை சொத்துக்களை ரசிப்பான், உறவுகளை ரசிப்பான், மனைவியை ரசிப்பான். அவன் எல்லாத்தையும் ரசனையோடு இருப்பான். சில விஷயங்களை விட்டு கொடுத்து போயிடுவான். அவருடைய வாழ்க்கையை பாருங்களேன், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஆஃபியாக இருக்கும். எல்லோரும் பொறாமப்படுற மாதிரி வாழ்வான். அவன்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்காது, கோபம் இருந்தாலும் விட்டு கொடுக்குற குணம் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட கோபமும் வச்சுக்கின்னு விட்டு கொடுக்குற குணமும் இல்லாமல், காலத்தையும் நேசிக்காமல், நேரத்தையும் நேசிக்காமல் எப்படி இருந்தால் எப்படி? நம்ம கஷ்டம் தானே. காலம் ஒரு சிறந்த படிப்பாளி. நம்மளுக்கு பாடம் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை கரெக்டாக படித்தோன்னா நம்ம பாஸ் ஆகிடலாம். இல்லைன்னா எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிடுவேன். எல்லாத்துலேயும் டோட்டலாக வாழ்க்கையில் மொத்தமாக ஃபெயில் ஆகி நிற்பேன். அப்போ நம்ம என்ன தப்பு செஞ்சோன்னு நினைக்கும் போது நம்மளுக்கு வயசும் ஆகிடும், இளமையும் போயிடும். ஆமாம்.